நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாகும் மத்திய அரசாங்கம் ஃபுல் பேஜ் விவரமாக கொடுக்குறாங்க, டிவியில் சொல்கிறாங்க, பேப்பரை சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை முதல்ல மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும். தேர்தல் ஆணையத்தில் டிஜிட்டல் மயம் வரலைங்கிறதுக்காக அதை வரவழைக்கிறதுக்காக பிடி கார்டை கொடுத்தா நான் பதிவு பண்ணவொன்னு பிடி கார்டை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு. பிடி கார்டு மிஷின் வேணும், ஏடிஎம் கார்டு, பிடி கார்டு, டெபிட் கார்டு எதுவுமே பயன்படுத்த முடியாது. செக்லீப் பார்க்க மாட்டாங்க. செக்லீப் நான் கொடுக்குறேன், செக்கு போயிடுச்சுன்னா என் மேலே கேஸ் போடல சட்டப்படி. ஏன் செக்லீப் கூட வாங்க மாட்டாங்க? அதை எந்த வகையிலுமே டிஜிட்டல் மயத்துக்கு மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையம் பாருங்க. அதை வரவழைக்கிறங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் ஆணையத்தில் எங்களுடைய பிரச்சாரம் முழுவதுமே இந்த தேர்தல் ஆணையத்தில் நடக்கிற குளறுபடிகளெல்லாம் சரிப்படுத்துவதற்கான விதிமுறைகளை மாற்றணுங்கிறதுக்காக. என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. வேட்பாளர்னு சொன்னால் ராஜேந்திரனா என் ஆதார் கார்டை கூட எல்லாம் வந்துடுது. எனக்கு எவ்வளோ வருமானம், எனக்கு எத்தனை பொங்கல் கல்யாணம் வந்து எத்தனை பிள்ளை இருக்குன்னு கேட்கக்கூடாது. அந்த ஃபார்ம் எதுவுமே தேவையில்லாது. ராஜேந்திரன் பேர், என்னுடைய வாக்காளர் பேர் இருக்கா, இன்னைக்கு தேர்தல் ஏற்றணும். நான் ஓட்டு கம்மியாகணும், என்னை 2 ஆண்டு சிறை தண்டனை போடுங்க. 6% ஓட்டு வாங்கினா நீங்கள் டெபாசிட் கொடுத்துருவீங்க. 1% கம்மியாகனா 2 ஆண்டு சிறை தண்டனை போடுங்க. அதுக்கு நான் ரெடி, அரசாங்கம் ரெடியா? தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் மயத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் கிட்டி கடை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இருக்க நிர்வாகம், இப்போ இருக்க இந்த தேர்தல் ஆணையம் வாங்கல. என்னுடைய கொள்கை இதுதான். இது தேர்தல் பிரச்சாரம் முழுமையாக பிரச்சாரமே இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய டிஜிட்டல் மயத்தை கொண்டாடுறதுக்கு இருக்கிற விதிமுறைகளை மாற்றிருக்காங்க திட்டம்.